Hello students, இன்னைக்கு chapter 4 differential equations la exercise 4.2 la example 4.12, 4.13 and 4.14 பார்க்க போறோம். 5 mark very important. example 4.12 பாருங்க. x கையுறைகளை தயாரிப்பு செய்வதற்கான இறுதி நிலை செலவு சார்பு 6 plus 10x minus 6x squared. ஒரு ஜோடி கையுறைகளை உற்பத்தி செய்ய ஆகும் மொத்த செலவு ₹100 எனில் மொத்த செலவு சார்பு மற்றும் சராசரி செலவு சார்பு ஆகியவற்றை காண்க. The marginal cost function of manufacturing x cloth is 6 plus 10x minus 6x squared. The total cost of producing a pair of clothes is ₹100. Find the total and average cost function. ஏம்மா இதோட சொல்யூஷன் பாருங்கள். இறுதி நிலை செலவு சார்பு மார்ஜினல் காஸ்ட், அந்த மார்ஜினலுக்கு எம் காஸ்ட்டுக்கு சி, அதை தான் எம்சின்னு போட்டிருக்கேன். இந்த இறுதி நிலை செலவு சார்பு மார்ஜினல் காஸ்ட் இருக்குல்லையே, அதை டிசி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கணும். ஸோ 6 ப்ளஸ் 10x மைனஸ் 6x ஸ்கொயர் இருக்குது. இந்த டிஎக்ஸை க்ராஸ் பண்ணுங்கள். ஸோ டிசி இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு, அதாவது 6 ப்ளஸ் 10x மைனஸ் 6x squared into dx. இதை இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டெக்ரல் டிசி அப்படின்னா சி, 6 இன்டெகிரேட் பண்ணால் 6x ப்ளஸ் 10x இன்டெகிரேட் பண்ணால் 10x ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் 6x ஸ்கொயர்டு இன்டெகிரேட் பண்ணால் x கியூப் பை 3 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு சி சேர்ப்பீங்க. ஆல்ரெடி இங்கே சீன் இருக்கனால கான்ஸ்டன்ட்டை கே அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. therefore c is equal to, அதாவது காஸ்ட் is equal to 6x ப்ளஸ் 5x ஸ்கொயர் minus 2x cube plus k. இந்த ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 6x plus 5x square minus 2x cube plus k. இது ஈக்குவேஷன் 1 போட்டாச்சு. ஸோ given cost of producing a pair of clothes இஸ் ₹100 அப்படின்னு கொடுத்துருக்கா. ஒரு ஜோடி கையுறைகள் தயாரிப்பதற்கு ஆகும் செலவு, ஒரு ஜோடி கையுறைகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவு, உற்பத்தி செய்ய ஆகும் மொத்த செலவு ₹100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ காஸ்ட்டு சியை வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கோங்க. செலவு அப்படின்னு கொடுத்துருக்கனால சி, அது வந்து 100ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் வந்து ஒரு ஜோடி, எ பேர் அப்படின்னு சொல்லியிருக்கனால எக்ஸோட வேல்யூ 2, சி வந்து 100 காஸ்ட். ஸோ எக்ஸ் வந்து 2, சி வந்து 100. இதை ஈக்குவேஷன் 1 கொண்டு போய் போடுங்க. அப்போ கே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் கொண்டு போய் வேல்யூ போடுங்க. 100 is equal to 6 into 2 plus 5 into 2 square minus 2 into 2 cube plus k. So 100 minus 6 2s are 12 plus 2 square na 4 into 5 வந்து 20, 2 cube 8 into 2 வந்து 16 plus k. So 100 is equal to 32 minus 16 plus k. So 100 is equal to 16 plus k. So 100 minus 16 equal to k. Therefore k equal to 84. இந்த 84 ஈக்குவேஷன் 1 கொண்டு போய் திரும்ப போட்டுருங்க. சரிங்களா? இப்போது ஈக்குவேஷன் 1 காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட. அதில் c is equal to 6x plus 5x square minus 2x cube ப்ளஸ் கேயோட வேல்யூக்கு பதில் 84 அப்படின்னு போட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன், சராசரி செலவு சார்பு ஏசிஎஃப், ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன், சராசரி செலவு சார்பு. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, அதை ஏசி அப்படின்னு போட்டுக்கோங்க, சி பை எக்ஸ், அதாவது காஸ்ட்டு டிவைடட் பை எக்ஸு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க சி இருக்குல்லடா, அது எல்லாத்துக்கும்
இண்டிவிஜுவலாக டிவைடட் பை எக்ஸ் போட்டு பிரிச்சுருங்க. ஸோ 6x by x plus 5x squared by x minus 2x cube by x plus 84 divided by x. Therefore, average cost is equal to 6. அந்த எக்ஸை கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க, சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிக்கிறத. ஸோ 6 + 5x minus 2x square plus 84 by x அப்படின்னு கிடச்சிடுது. அவ்வளோதான். அடுத்து எக்ஸாம்பிள் 4.13 பாருங்கள். The normal lines to a given curve at each point x, y and the curve passes through the point 1, 0. The curve passes through the point 1, 2. Formulate the differential equation representing the problem and hence find the equation of the curve. And hence find the equation of the curve. ஒரு வளைவரையின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி x, yயில் வரையப்படும் செங்கோடு 1, 0 என்று புள்ளி வழியே செல்கிறது. வளைவரை 1, 2 என்ற புள்ளி வழியாக செல்லுமாயின் இதனை வகைக்கெழு சமன்பாட்டு வடிவில் மாற்றி வளைவரையின் சமன்பாட்டை காண்க. ஸோ இதோட சொல்யூஷன் பாருங்கள். P of x, y என்ற ஏதேனும் ஒரு புள்ளியில் வளைவரைக்கு வரையப்பட்ட செங்கோட்டின் சாய்வு. ஸ்லோப் ஆஃப் த நார்மல் அட் எனி பாயிண்ட் P of x, y. தட் இஸ் அது எப்படி எடுத்துக்கணும்னா மைனஸ் dx by dy. அதாவது சாய்வு ஸ்லோப் அப்படின்னா dy by dxன்னு எடுத்துக்கணும். சரியா? இது வந்து டேஞ்சண்ட்டாக இருந்தால் ஸ்லோப்பு சாய்வு அப்படின்னு கேட்டாங்கன்னா dy by dx. நார்மலாக இருந்தால் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கணும். சரியா? நமக்கு ஸோ மைனஸ் சைனை போட்டுட்டு dy by dx அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் dx by dy அப்படின்னு போட்டாச்சு. லெட்டு q வந்து 1, 0. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, அந்த நார்மல் லைன்ஸ் டு எ கிவன் curve ஈச் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 1, 0 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த passes through the point ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் q அப்படின்னு எடுத்துக்கிறேன். therefore செங்கோட்டின் சாய்வு ஸ்லோப் ஆஃப் த நார்மல். இப்போ நமக்கு 2 பாயிண்ட் தெரியும், ஒன்று பிங்கிற பாயிண்ட்டு, இன்னொன்று க்யூங்கிற பாயிண்ட்டு. 2 பாயிண்ட்டு தெரிஞ்சனால ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு y2 - y1 divided by x2 - x1. சரிங்களா? ஸோ இந்த க்யூவை வந்து x1 y1 எடுத்துக்கோங்க, இதை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் கொண்டுட்டு வந்து போடுங்க. ஸோ y minus 0 divided by x2ங்கிறது x மைனஸ் x1ங்கிறது 1. ஸோ y by x minus 1. ஸ்லோப் ஆஃப் த நார்மல் அது வந்து என்ன கொடுத்துருக்கா நமக்கு மைனஸ் dx by dy-யா. ஸோ மைனஸ் dx by dy is equal to y divided by x minus 1 அப்படின்ட்டுருக்கு. அதை நம்ம மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் 1 minus xன்னு இருக்கும், மாறிடும். ஏன்னா அந்த மைனஸ் உள்ளே போகிறச்ச அந்த மேல் ஸ்டெப்பு கிடைக்கும். சரியா? இப்போ 2 சைடும் மைனஸ் இருக்கனால அது கேன்சல் ஆகிடுது. இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கெட்டு ஒய்யெல்லாம் ஒரு பக்கெட்டு கொண்டு போங்க. இப்போ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸோ 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் x² by 2, அது மைனஸ் இருக்கனால மைனஸை போட்டுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒய் இருக்குது, அதனால் y² by 2 போட்டாச்சு, ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு சி சேர்த்தாச்சு. அகெயின் இன்னொரு பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கா 1, 2. சரியா? இப்போ பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வந்து 1, 2. அதை கொண்டு போய் இதில் போடுங்க. ஸோ 1, 2 வழி செல்கிறது இல்லை செல்வதால் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் போடுங்க. ஸோ 1 minus 1² by 2 is equal to 2² by 2 plus c. ஸோ 1 minus 1 by 2 is equal to இது ஒரு 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ ஈக்குவல் டு 2 plus c ஆகிடுது. இதை கிராஸ் பண்ணுறச்சு 2 minus 1 by 2 is equal to 2 plus c.
ஸோ இது 1/2, இந்த 2 இங்கிட்டு வரச்ச -2 மாறிடும். இல்லைன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணாமல் கூட அப்படியே போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் அகெயின் மறுபடியும் இதுக்கு ஸோ இது 4/2 இங்கிட்ட வரச்சு அது என்னவா மாறிடும், -4/2 மாறிடும் இல்லையா. ஸோ -3/2. என்ன பண்ணேன்னு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு போட்டேன், அது திரும்ப எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை 4/2 வச்சுக்கிட்டு போட்டேன். அதனால் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நியூமரேட்டரை நம்ம 1 - 4ன்றதுனால -3/2ன்றுச்சு. ஸோ அந்த சியோட வேல்யூவை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன் 1 போடுறேன். ஸோ x - x²/2 = y²/2 -3/2. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிராஸ் பண்ணுறேன். ஸோ 2x - x²/2 இது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது டினாமினேட்டர், அதனால் நியூமரேட்டரை அப்படியே போட்டாச்சு. ஸோ ரெண்டுத்தோட டினாமினேட்டரை லெஃப்ட் ரைட்டில் கேன்சல் ஆகுது. தேர்ஃபோர் வளைவரையின் சமன்பாடு 2x - x² = y² - 3. Equation of the curve 2x - x² = y² - 3. இதிலேருந்து y² கண்டுபிடிச்சிருக்கேன். தேர்ஃபோர் 2x - x² + 3 = y². தேர்ஃபோர் வளைவரையின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் 2x - x² + 3 = y² அப்படின்ட்டு. ஓகேவாப்பா? அடுத்து எக்ஸாம்பிள் 4.14 பாருங்கள். ₹2000 என்ற தொகைக்கு தொடர்ச்சி கூட்டு வட்டி கணக்கிடப்படுகிறது. வட்டி வீதம் ஆண்டொன்றுக்கு 5% இருப்பின் அத்தொகை எத்தனை ஆண்டுகளில் ஆரம்ப தொகையைப் போல் இருமடங்காகும்? The sum of ₹2000 is compounded continuously. The nominal rate of interest being 5% per annum. In how many years will the amount be double the original principal? Let P be the principal at time t. T நேரத்தில் மூலதனம் P என்க. Let P be the principal at time t. T நேரத்தில் மூலதனம் P என்க. Therefore dP by dt equal to 5% into P. வட்டி வீதம் ஆண்டொன்றுக்கு 5% இருப்பின் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 5% அப்படின்னு சொல்லியிருக்கனால அந்த பிரின்சிபலை Pன்னு எடுத்துக்கிட்டனால 5% இன்ட்டு P போட்டாச்சு. 5% சொல்லியிருக்கனால 5/100 இன்ட்டு P இதை டிவைட் பண்ணும்பொழுது 0.05 P. இப்போ P எல்லாம் ஒரு பக்கத்து T எல்லாம் ஒரு பக்கத்து கொண்டு போங்க. ஸோ dP by P is equal to 0.05 into dt. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். அப்போ இந்த இன்டெக்ரல் dP by P வந்து log P அப்படின்னு மாறிடும். அது வந்து 0.05 இன்ட்டு இன்டெக்ரல் dt அது வந்து T அப்படின்னு மாறிடும். ஸோ இது log P is equal to 0.05 into T ப்ளஸ் log C. இந்த log C இங்கிட்ட வரச்சே நெகட்டிவாக மாறிடும். log A minus log B அப்படின்னா log of A by B அந்த கான்செப்ட் படி அடுத்த ஸ்டெப்பில் log of P by C is equal to 0.05 T. அதுக்கு டேக்கிங் எக்ஸ்போன்ஷியல் எடுங்க. ஸோ log of P by C is equal to 0.05 T. டேக்கிங் எக்ஸ்போன்ஷியல் ஸோ P by C is equal to e power 0.05 T அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த C வந்து கிராஸ் ஆகுது. therefore P is equal to C into e power 0.05 T. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கோங்கடாமா. ₹2000 இந்த சம் ஆஃப் ₹2000 என்ற தொகை இருக்கு இல்லையா, இந்த சம் ஆஃப் ₹2000 அப்படிங்கிறது Pப்பா. நம்ம போட்ட உடனே இன்ட்ரெஸ்ட் ஆகாது இல்லையா, ஃபஸ்ட்டு கொண்டு போய் போடுறோம்னா இனிஷியலாக எப்பயுமே டைம் வந்து 0, அதனால் T வந்து 0, அந்த Pங்கிறது 2000 அந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுறீங்க. ஸோ 2000 is equal to C into e power 0.05 into Tக்கு வந்து 0 போடுங்க.
அந்த 0.05ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் 0, e பவர் 0னா அதோட வேல்யூ 1. ஸோ சியோட வேல்யூ 2000 அப்படின்னு கிடைக்குது. இந்த சியோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுங்க. therefore p is equal to 2000 into e power 0.05t. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. p is equal to 2000 into e power 0.05t. இதை இருந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த தொகை எத்தனை ஆண்டுகளில் ஆரம்ப தொகை போல் இருமடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தொகை எத்தனை ஆண்டுகளில் ஆரம்ப தொகையை போல் இருமடங்காகும். இன் how many years will the amount be double the original principal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின்லாம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? அப்போ அந்த பிரின்சிபல் இருக்கு இல்லையா, நீ டி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, அதனால் டு ஃபைண்ட் டி அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இப்போ 4000 அப்படின்னு போடுறேன். ஏன் 4000பா? இரு மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து 2000. அப்போ 2000ஓட அந்த 2வை மல்டிப்ளை பண்ணினா 4000 இரு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4000 வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2000ஓட இந்த 2வை மல்டிப்ளை பண்ணால் 4000. அப்போ அந்த டி என்ன எத்தனை வருஷத்தில் இது 4000 மாறும் அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? இது ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போடலாம். ஸோ 4000 is equal to 2000 into e power 0.05t. ஸோ இது 4000 2000 டிவைட் பண்ணால் 2. ஸோ 2 is equal to e power 0.05t. டேக்கிங் லாகிரிதம் ஆன் போத் சைட்ஸ், இல்லை டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், இருபுறமும் மடக்கை எடுக்க. ஸோ log 2 is equal to 0.05t அப்படின்னு மாறிடும். அதாவது லாக் இ அப்படின்னு வரும். அந்த லாக் ஈனா கட் ஆகிடும். இ லாகா இல்லை லாக் ஈன்னு வந்து அது கட் ஆகிடும். ஸோ log 2 is equal to 0.05t அப்படின்ட்டுருக்கு. log 2ஓட வேல்யூ கொடுத்துருப்பா கொஷினில். சரியா? அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6931. ஸோ இந்த வேல்யூ அங்கே போட்டுக்கோங்க. 0.6931 is equal to 0.05t. So 0.6931 divided by 0.05 equal to t. இதை டிவைடட் பண்ணும்பொழுது நமக்கு 13.86 is equal to t கிடைக்குது. இது ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 14. ஸோ 14 இயர்ஸில் அந்த அமௌண்ட்டு வந்து டபுளாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.